வணக்கம். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பச்சைப்பயிர் கஞ்சி செய்ய போகிறோம். உடல் சோர்வாக இருக்க சமயத்தில் உடம்புக்கு தெம்பு தரக்கூடிய இந்த பச்சைப்பயிர் கஞ்சி ஈஸியாக ஜீரணமும் ஆகும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ கஞ்சியில் பால் ஊற்றி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பச்சைப்பயிர் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு சின்ன வடை சட்டி வச்சுருக்கிறேன். நான் இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். பச்சைப்பயிரை ரொம்ப செவக்க வறுக்கணும்னு வேண்டாம். பாருங்கள், இந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போது இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். பச்சைப்பயிரை வறுக்காமல் கூட செய்யலாம், ஆனால் வறுத்து செய்கிறப்போ நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிற அளவு 2 பேருக்கு ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். பச்சைப்பயிறு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பச்சைப்பயிறு அளந்த அதே டம்ளரில் நான் அரை டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் புழுங்கல் அரிசிக்கு பதில் பச்சரிசி, குருணை அரிசி, சிவப்பரிசி கூட போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ அரிசியில் தண்ணி ஊற்றி 2 தடவை களைஞ்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறுறதுக்குள்ளே இந்த கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். நான் கொஞ்சம் தேங்காவை பூவாக திருவி வச்சுருக்கிறேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காவை கீறி சில்லா கூட போட்டு அரைச்சிக்குங்க. இப்போது காரத்துக்கு நான் ஒரு வரமிளகா போட்டிருக்கிறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. 2 பூண்டு பல், சின்ன துண்டு புளி, 5-6 கருவேப்பிலை, இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டிமாக கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இதுக்கு தாளிப்பு கூட வேண்டாம், அப்படி சாப்பிட்லாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறிருக்கு. இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம கஞ்சி செய்கிறப்போ சாதம் நல்லா குலைவாக வரும். இப்போது இந்த அரிசியில் உள்ள தண்ணியும் களைஞ்சி கீழே ஊற்றிடலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கிறேன், அரிசி அதில் போட்டுக்கலாம். நம்ம அரை டம்ளர் பச்சைப்பயிரும் அரை டம்ளர் அரிசியும் எடுத்திருந்தோம். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சாதம் நல்லா குலைவாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் 7-8 பூண்டு பல், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் ஜீரகம், இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். 5 விசிலும் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு 5 நிமிஷமும் வச்சு வேக வச்சுக்குங்க. உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு வேக வச்சுக்குங்க. ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, சாதம் வெந்திடுச்சான்னு பார்க்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், பச்சைப்பயிறு நல்லா வெந்திருக்குது, தண்ணியும் நல்லா கரெக்டாக அளவாக இருக்குது. இப்போது இந்த சூட்டோடையே கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா குலைவாக சாதம் வேணும்னா குக்கரை கீழே இறக்கி வச்சுட்டு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. சாதம் இன்னமுமே நல்லா மசிஞ்சு வரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு இருக்கும். இப்போது இதில் இதுக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. உப்பு வேணுன்னா பார்த்து போட்டுக்குங்க. நான் இந்த பக்குவத்தில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் பூவை திருவி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்கலாம். 2 டம்ளர் கஞ்சி குடித்தாலே நமக்கு வயிறு நல்லா நிறைவாக இருக்கும். இப்போது இதில் நான் பாதி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். மீதம் இருக்கிற கஞ்சியில் பால் ஊற்றி அதையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்கலாம். இதில் நீங்கள் பாலுக்கு பதில் தேங்காய் பால் கூட ஊற்றி செய்யலாம், அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி நான் கலந்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கெட்டிமாக வேணுன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு கெட்டிமாக வச்சுக்குங்க. சத்தான பச்சைப்பயிர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சிக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சட்னியை வச்சு தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஊறுகாய், அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பால் ஊற்றி கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் பச்சைப்பயிர் கஞ்சி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.